தன் உயிரை காப்பாற்றியவனுக்கே மரண தண்டனை விதித்த ஒரு விசித்திரமான தீர்ப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு உயிரை காப்பாற்றுவது அறமா அல்லது தர்மமா? அந்த கேள்விக்கு அதிரடியான பதில் சொன்னவர் மகாவீர மன்னன் விக்ரமாதித்தன். ஒரு இருண்ட இரவு, முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை இறக்கி தன் தோளில் சுமந்தபடி வீரமன்னன் விக்ரமாதித்தன் அமைதியான சுடுகாட்டில் நடந்து கொண்டிருந்தான். சுற்றிலும் ஆழமான அமைதி. அந்த அமைதியை உடைத்து விக்ரமாதித்தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளம் திடீரென சிரித்தது. மன்னனே, கவனமாக கேள், ஒரு கதையைச் சொல்கிறேன் என்று அது தொடங்கியது. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வணிகன் தன் பெரும் செல்வத்துடன் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். அவனிடம் நிறைய பொற்காசுகள் இருந்தன. திடீரென ஒரு கொள்ளை கூட்டம் மரங்களின் பின்னாலிருந்து பாய்ந்து வந்து அந்த வணிகனை சுற்றி நின்றது. அவர்கள் அவனிடமிருந்த பொற்காசுகளை அனைத்தையும் பறித்து கொண்டார்கள். அதுவும் போதாதென்று அந்த வணிகனை அங்கேயே கொன்றுவிட திட்டமிட்டனர். பயத்தில் நடுங்கிய வணிகன் உயிர் பிழைக்க வேண்டி கெஞ்சினான். அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு திருடன் வந்தான். அவன் அந்த கொள்ளையர்களை பார்த்தவுடன் ஒரு நொடியும் யோசிக்காமல் அவர்களுடன் சண்டை போட்டான். திடீரென நடந்த அந்த சண்டையை பார்த்த கொள்ளையர்கள் பயந்து ஓடிவிட்டனர். அந்த வணிகனின் உயிர் அவ்வாறு காப்பாற்றப்பட்டது. வணிகன் மிகவும் நன்றியுடன் அந்த திருடனை பார்த்து சொன்னான், நண்பா, இன்று நீ இல்லையென்றால் என் உயிரே போயிருக்கும். அவன் தன் பையில் இருந்த சில பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு அந்த திருடனுக்கு பரிசாக கொடுத்தான். பிறகு தன் ஊருக்கு திரும்பினான். ஆனால் கதை இங்கேயே முடிவடையவில்லை. மறுநாள் இரவு அதே திருடன் வேறொரு வீட்டில் திருட முயன்றான். அப்போது அரண்மனை காவலர்கள் அவனை கையும் களவுமாக பிடித்துவிட்டனர். அவனை மன்னன் முன்னால் நிறுத்தினர். அந்த நீதிமன்றத்தில் அதே வணிகனும் இருந்தான். அவன் உடனே முன் வந்து மன்னனிடம் வேண்டிக் கொண்டான், மன்னரே, இவன் ஒரு திருடன்தான், ஆனால் நேற்று என் உயிரை காப்பாற்றியவன். எனவே இவனை மன்னித்து விடுங்கள். அதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி கேட்டது, மன்னனே, ஒரு பக்கம் அவன் ஒரு உயிரை காப்பாற்றியவன், மற்றொரு பக்கம் அவன் ஒரு திருடன். அவனை விடுவிப்பாயா அல்லது தண்டிப்பாயா? விக்ரமாதித்தன் சிறிதும் தயங்காமல் பதில் சொன்னான், வேதாளமே, அவன் ஒரு உயிரை காப்பாற்றியது அவனது மனிதநேயம். அதற்காக வணிகன் அவனுக்கு பரிசளித்து விட்டான். ஆனால் திருடுவது சமூகத்திற்கு எதிரான குற்றம். ஒரு நல்ல காரியம் செய்தவன் என்பதற்காக அவன் செய்த குற்றத்தை மன்னிக்க முடியாது. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். எனவே அவன் செய்த திருட்டுக்கான உரிய தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். இதை கேட்டவுடன் வேதாளம் பெரும் சிரிப்புடன் சொன்னது, மன்னனே, சரியான பதில் சொன்னாய். நான் மீண்டும் மரத்திற்கே செல்கிறேன். அவ்வாறு சொல்லி அந்த வேதாளம் இருளை கிழித்து வானில் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் மீண்டும் அமைதியாக அந்த மரத்தை நோக்கி நடந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நல்ல கதைகள் பார்க்க டெய்லி பேக்கெட் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய வீடியோக்கள் வர பெல் பட்டனை தட்டிவிட மறக்காதீங்க.